GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்களிப்பு இல்லை என்றால் என் குடியுரிமையை நீங்க கேள்வி கேட்பீங்க. நான் எங்க போவேன்? பூச்சி மருந்தை குடித்து விட்டு இறந்து போயிருக்கேன். அப்பா பெரும் இல்ல. அப்ப நான் இந்திய குடிமகன் இல்லையோ? ஒருவேளை நாட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றி விடுவீர்களோ என்கிற அச்சத்தில் நான் தற்கொலை பண்றேன்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணியிருக்கேன். மேற்கு வங்காளத்தில் 24 பர்கனாஸ் மாவட்டத்தை சார்ந்த பிரதீப்னு ஒருத்தர், அவருக்கு 57 வயசு, அவர் தற்கொலை பண்ணியிருக்கார். இந்த அச்சத்தை விளைவிச்சது யாரு? பாட்னால மெட்ரோ ரயில் நஷ்டத்துல இயங்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இதே சென்னையில நம்ம லாபத்துல கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் விமான போக்குவரத்தில் லாபமான விமான போக்குவரத்து தளம் அப்படிங்கிறது கோவையும் ஒன்று. கோவையில ஏன் கொண்டு வர தயங்குறீங்க? நீங்க நோ மெட்ரோ, நோ எய்ம்ஸ், எல்லாமே நீங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். அப்ப ஒன்றிய அரசு என்ன தப்பு நம்ம பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கறத சொன்னா திருத்த மாட்டாங்களா? நீங்க சரியா கொடுக்கல, அதை சரி பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சரி பண்ணுவதற்கு நீங்கள் ஆட்சிக்கு வரணுமா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் பொதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ்ஐஆருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மம்தா பானர்ஜி. தமிழ்நாட்டில் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ ஆளும் திமுக அரசு, அதே போல் அங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பீகாரில் நடந்தப்போ அவங்க எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. இப்போ அமித்ஷா குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்திய நாட்டின் பிரதமரையோ முதல்வரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. இங்கே இருக்கிறவங்க தான் அதெல்லாம் செய்யணும். அதனால் ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து நாங்கள் வாக்காளர் பட்டியலை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் 2002 லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் பேரை நீக்கிட்டீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்து பிரதமராக இருக்கார்ல. இதே அமித்ஷா 2024 மக்களவையில் வெற்றி பெற்று உள்துறை அமைச்சராக இருக்கார். இப்போ அவரெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரா? இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அச்சுறுத்தலை இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை அமுல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக எஸ்ஐஆரை பயன்படுத்துகிறார்கள் என்று எல்லாருக்கும் இப்போ புரிந்துவிட்டது. இப்போ பீகாரில் எஸ்ஐஆரை கொண்டு வந்த பிறகு தான் அங்கு ஒரு 68 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு தான் எல்லா மாநிலங்களுமே இதை ஒரு பெரிய அச்சத்தோடு பார்த்தாங்க. இப்போ இன்றைக்கி பீகாரில் 68 லட்சம் பேரில் எத்தனை ஊடுருவக்காரர்கள், யார் இந்த இல்லீகல் இமிகிரண்ட், அவர்களை களை எடுப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். இப்போ இது ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கிறது. அப்போ 2024 வரைக்கும் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தவர்கள், கடந்த முறை பல்வேறு சமயங்களில் வாக்களித்தவர்கள், இப்போ உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லை, அதாவது இந்த எஸ்ஐஆர் நடத்தினதுக்கப்புறம் அவங்களுக்கு பேர் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவர்களுக்கு குடியுரிமை இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்களேன், மேற்கு வங்காளத்தில் நேற்று ஒருத்தர் ஜாகிர் மல்னு அவர் பேர், ஹவுரா பகுதியை சார்ந்தவர், மேற்கு வங்காளம், 30 வயது இளைஞர், எஸ்ஐஆரை காரணம் காட்டி தற்கொலை பண்ணியிருக்கார். அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, என்னுடைய ஆவணமே தப்பாக இருக்குது, என் பேர் இருக்குது, ஆனால் ஒரு ஆவணத்தில் தந்தையார் பேர் வேறு இருக்குது, இன்னொரு ஆவணத்தில் என்னுடைய பேர் தவறுதலாக இருக்குது. அப்போ எனக்கு இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்களிப்பு இல்லை என்றால் என் குடியுரிமையை நீங்கள் கேள்வி கேட்பீங்க. நான் எங்கே போவேன் என்கிற அச்சத்தில் பூச்சி மருந்தை குடித்து விட்டு இறந்து போயிருக்கார். 30 வயசு பையன். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முர்ஷிதாபாத்தில் 45 வயது விவசாயி, அவருக்கு எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் 2002 என் பேர் இல்லை, நாங்கள் அப்போதைக்கு கொடுக்கல, பெரிய விஷயமா எடுக்கலை, அப்பா பேரும் இல்லை, அப்போ நான் இந்திய குடிமகன் இல்லையோ, ஒருவேளை நாட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றி விடுவீர்களோ என்கிற அச்சத்தில் நான் தற்கொலை பண்ணுறேன்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணியிருக்கார். அதே மாதிரி தான் அக்டோபர் 27 எஸ்ஐஆரை பற்றி அறிவிப்பு வந்த உடனே மேற்கு வங்காளத்தில் 24 பர்கனாஸ் மாவட்டத்தை சார்ந்த பிரதீப்னு ஒருத்தர், அவருக்கு 57 வயசு, அவர் தற்கொலை பண்ணியிருக்கார்.
இப்போ இந்த அச்சத்தை விளைவிச்சது யாரு? என்ன வகையான உங்களுக்கு பயத்தில் நீங்கள் தற்கொலை பண்ணுறாங்க? நீங்கள் கேட்குறீங்க, பல முறை எஸ்ஐஆர் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, 2002, 2005, அதுக்கு முன்னாடி நடந்துச்சுங்கிறீங்க. எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய பழைய வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டு எஸ்ஐஆர் நடத்தப்படலை. வீடு வீடாக வருவாங்க, உங்கள் பேரை கேட்பாங்க, உயிரோடு இருக்காரான்னு கேட்பாங்க, இந்த மாதிரியான தகவலை தான் கேட்பாங்க. அப்போ ஆள் இருக்காரு, இந்த முகவரியில் வசிக்கிறாரா, இந்த மாதிரியான எஸ்ஐஆர் தகவலை தான் அப்போல்லாம் வந்து பதிவு பண்ணாங்க. இப்போ நீங்களே உங்களை வந்து நான் எனக்கு வாக்காளர் இருக்குது, 2002 என் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க வைக்கக்கூடிய வேலை எதுக்கு செய்கிறீங்க? இந்த பயம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நாடு முழுவதும் எஸ்ஐஆர் மூலமாக ஒரு அச்சத்தை இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசு விதைத்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் மட்டும் 5 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் பிஎல்ஓஸ் தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவில், தமிழ்நாட்டில், இப்படி பல்வேறு மாநிலங்களில் பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியவர்கள் யாரெல்லாம் போய் இந்த வேலை பார்க்குறாங்க பாருங்க, இந்த வேலை நெருக்கடி காரணமாக தற்கொலை பண்ணியிருக்காங்க. அது தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறதா சொன்னாங்களே, எதை? அந்த வேலை நிறுத்தத்தை இல்லை, வேலை நிறுத்தத்தை தற்காலிகம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. வேலை எங்களுக்கு பலு காரணமாக, ஏன்னா முடிச்சாகணுங்க. இப்போ நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4க்குள் நீங்கள் இந்த வேலையை முடிக்கணும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இப்போ அது இன்னும் மக்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி தமிழக அரசு விரும்புகிறாங்க. ஒரு பக்கம் தமிழக அரசு இந்த மாதிரியான எதிர்ப்பை காமித்தாலும், ஏன் மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற மம்தா பானர்ஜி எதிர்ப்பை காமிச்சாலும், இந்த எஸ்ஐஆர் வேலைகள் எதுவுமே தடைப்படலை, நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அதை முடிக்கணும். ஆனால் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த எஸ்ஐஆரின் காரணமாக மக்களுக்கும் ஒரு பதட்டம், அதில் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் ஒரு பதட்டம், அவர்களுக்கு வேலை பளு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஏன்னா நீங்கள் கடந்த காலங்கள் எடுத்துக்கங்களேன், 2002, 2005, மற்ற மாநிலங்கள் 2003 இப்படிலாம் நடந்திருக்கு. இப்போ நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த எஸ்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம் நடந்துச்சு. அதான் முக்கியம், 1 வருட காலம் நடந்தது. அப்போ நீங்கள் 1 மாதத்துக்குள்ள முடிக்க வைக்கணும்னா, எங்க 6,41,00,000 வாக்காளர்களை நீங்கள் போய் சந்தித்து ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கி இந்த 1 மாதத்துக்குள்ள எப்படி முடியும்? அதுதான் இப்போ நெருக்கடி. இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னா, மக்களுக்கு வந்து குடியுரிமை சார்ந்த ஒரு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு இது வெறும் வாக்காளர் பட்டியல் இல்லை, ஒரு குடியுரிமை சார்ந்த ஒரு அச்சத்தை இன்னைக்கு அரசு விளைக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி தான் அமித்ஷாவுடைய பேச்சும் இருக்கு. இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கிறார், மேற்கு வங்காளத்தில் நாங்கள் வந்து ஊடுருவக்காரர்களை கண்டறிந்து வெளியேற்றுவோம். அப்போ இன்னைக்கு பீகாருக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், ஏற்கனவே அஸ்ஸாமில் என்ன நடந்துச்சு? அஸ்ஸாமில் வந்து அந்த முதல்வரே சொன்னார், 20 விழுக்காடு மக்கள் வந்து வங்காளத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட 18 லட்சம் பேரை வந்து கேம்பில் போய் அடைச்சாங்க அஸ்ஸாமில். இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ஆர்சி அமுல்படுத்தப்பட்டு விட்டது, அங்கே எஸ்ஐஆர் தேவையில்லைன்ட்டாங்க. அப்போ வந்து வேறு நபர்கள், பல லட்சம் பேர் வந்து குடியுரிமையை நிரூபிக்க முடியாமல், பாஸ்போர்ட் எடுக்க முடியாமல், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முடியாமல், இப்போ எப்படி வந்து இலங்கையிலிருந்து வந்த ஏதலிகள், அகதிகளை நம்ம ஏதலிகள்னு சொல்கிறோம், அவர்கள் எப்படி இன்றைக்கி நிலைமையில் இருக்காங்களோ அது மாதிரி அஸ்ஸாமில் இந்திய குடிமக்கள் இருக்காங்க. இப்போ அது மாதிரி ஒரு சூழலை பீகாரில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து மேற்கு வங்காளத்தில் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னால் பீகாரும் மேற்கு வங்காளமும் பங்களாதேஷுக்கு கொஞ்சம் அருகில் இருக்கின்ற மாநிலங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்காளத்தில் ஏன் இந்த ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றால், மேற்கு வங்காளத்திலும் வங்காள மொழி பேசப்படுகிறது, பங்களாதேஷிலும் வங்காள மொழி தான். மொழி வாரியாக உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 70களில் இந்தியா தலையீட்டின் காரணமாக பாகிஸ்தானோடு யுத்தம் நடத்தி பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாவதற்கு இந்தியா தான் காரணமாக இருந்தது. அப்பொழுது வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள் வந்தார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அதற்கான உத்தரவுகள் கொண்டு வரப்பட்டன. அது வந்தவர்கள் எல்லாம் வந்து குடியுரிமை கொடுத்துருவோம். இப்போ 70களில் 72 வந்து யாரெல்லாம் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ அவங்களுக்குலாம் குடியுரிமை. அதை சார்ந்த மக்களும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்கள், பீகாரில் இருக்கின்ற 20 விழுக்காடு, கிட்டத்தட்ட 20 விழுக்காடு சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, அதுவும் முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. மேற்கு வங்காளத்திலும் இதே அளவு இருக்காங்க, 24 விழுக்காடு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை இன்னைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கொடுக்குது. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த வந்தேரிகளை இல்லீகல் இமிகிரண்ட்டை நாங்கள் கண்டறிந்து
நாடு துரத்துவோம், நாடு கடத்துவோம். இப்போ ஏன் இந்த பிரதீப் கர்ரு, ஜாகிர் மல்லுலாம் தற்கொலை பண்ணுறாங்க? அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் மூதாதையர் காலத்தில் பங்களாதேஷ்லேருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இப்போ என்ன இருக்கும், அங்கே எதுவுமே இல்லை, நம்ம இங்கே வந்துட்டோம், பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு மலர்ந்த காலத்திலே நாங்கள் இங்கே வந்துட்டோம், இப்போ திருப்பி எங்களை அனுப்பிச்சிங்கன்னா அங்கே எங்களுக்கு எப்படி போய் வாழுவோங்கிற அச்சம் இருக்கலாம். அப்போ இந்த அச்சத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க. இங்கே தான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்கலை என்றால் நீங்களும் வெளியேற்றப்படுவீங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டோட பொருத்தி பாருங்களேன். தமிழ்நாடு மக்களுக்கு என்ன அந்த பிரச்சனை இல்லையான்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சரியான டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்களான்னு கேட்க மாட்டாங்களா? நமக்கு அருகே இலங்கை இருக்குது. இப்போ இலங்கையிலிருந்து நீங்கள் இந்தியாவிற்குள் வந்தால் சிறுபான்மை மக்களான முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் பேசுகின்றவர்களுக்கும் குடியுரிமை கிடையாது. இப்போ ஏற்கனவே இந்த சிஏ சட்டம் 2019 இந்த ஒரு இதில் நம்ம எல்லாரும் கேள்வி கேட்டோம். எப்போ வட இந்தியாவில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பங்களாதேஷில் இருந்து வந்த முஸ்லீம்களை தவிர அத்தனை பேருக்கும் நீ குடியுரிமை கொடுக்குற. ஆனால் இங்கே இலங்கையிலிருந்து வந்த தொப்புள் குடி உறவுகள் யாராவது வந்தால் கூட குடியுரிமை கிடையாது அப்படின்ற. அப்போ தமிழர்களுக்கும் நீ வஞ்சிக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இங்கே என்ன நமக்கு ஒரு பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டில் உங்களுக்கு சரியான ஆவணங்கள் இல்லை என்றால் உங்கள் குடியுரிமையை நிரூபிக்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்கள் இலங்கையிலிருந்து வந்த அகதிகளான்னு கேட்பாங்க. 2002 உங்கள் அப்பாவுக்கு பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. 2005 உங்கள் தாத்தாவுக்கு பேர் இருப்பான்னு பார்ப்பாங்க. பாட்டிக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க. யாருக்குமே இல்லைன்னா நீங்கள் இலங்கையிலிருந்து வந்த அகதிகளான்னு கேள்வி எழும். இப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வர்றீங்க. இப்படி ஒரு அச்சுறுத்தலை இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. எஸ்ஐஆர் மூலமாக இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு விட்டது. இந்தியா முழுவதும் இந்த கேள்வியை கேட்கின்ற காட்சிகளை பார்க்குறோம். இது ஒரு பெரிய பதட்டத்தை கொடுத்துருக்கிறது என்று தான் நம்ம பார்க்கணும். கோவை வந்த பிரதமர் மோடி தமிழ் எனக்கு பிடிக்கும், சின்ன வயசுலேயே கற்றுக்க முடியாமல். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த செய்தியோடு வானதி சீனிவாசன் பேசின விஷயத்தையும் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல நினைக்கிறேன். வானதி சீனிவாசன் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோவையில் மெட்ரோ வந்துடும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுரையில் மெட்ரோ வந்துடும், எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துடும். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம். என்ன வர்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வராத வரை உங்களுக்கு கோவையில் மெட்ரோ கிடையாது, நாங்கள் ஆட்சிக்கு வராத வரை மதுரையில் உங்களுக்கு மெட்ரோ கிடையாது என்கிற ஒரு பிளாக்மெயிலை பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடோடு ஒன்றிய பாஜக அல்லது எந்த ஒன்றிய அரசுகளுமே முரண்படுவாங்க. மொழிக் கொள்கைகளை முரண்படுவாங்க, சுகாதார விஷயங்களில் முரண்படுவாங்க. இப்போ என்ன நினச்சி வர்றாங்கன்னா, நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம், மிரட்டுறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஒன்றிய ஆரம்ப கல்விக்காக கொடுக்கின்ற 2152 கோடியை நீங்கள் மும்மொழி கொள்கையில் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டால் தான் நான் கொடுப்போம். இப்போ என்ன அர்த்தம்னா மிரட்டுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு திருப்பி சொல்லிடுச்சு, நீங்கள் 10,000 கோடி நாங்கள் கொடுத்தா கூட நாங்கள் மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போட மாட்டோம். அது ஒரு பக்கம். இப்போ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்குறாங்க, கோவைக்கு மெட்ரோவுக்கு வராததற்கு காரணம் கோவையில் மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு கீழே இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கு பிரகாரம் கோவையில் 20 லட்சத்துக்கு கீழே இருக்குது. இந்த 2017ஆம் ஆண்டு மெட்ரோவுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதில் 20 லட்சத்துக்கு குறைவான நகரங்களுக்கு நாங்கள் மெட்ரோ கொடுக்க மாட்டோம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வட இந்தியாவில் ஆக்ரான்னு ஒரு நகரம் இருக்குல்ல, தாஜ்மஹால் இருக்கின்ற ஆக்ரா, டெல்லிக்கு பக்கத்தில், அதில் 17 லட்சம் பேர் கூட இல்லை மெட்ரோ கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டு பயணிகள் வராங்க, அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்தூரில் கொடுத்துருக்கீங்க, மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் கொடுத்துருக்கீங்க, பாட்னாவில் கொடுத்துருக்கீங்க. இங்கெல்லாம் வெளிநாட்டு பயணிகள் குவிகிறாங்களா? பாட்னாவில் கொடுத்து அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ அதெல்லாம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நாங்கள் பாட்னாவில் மெட்ரோ ரயில் நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே சென்னையில் நம்ம லாபத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, கோவையில் நகர்ப்புறத்தை தவிர புறநகரும் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் விமான போக்குவரத்தில் லாபமான விமான போக்குவரத்து தளம் அப்படிங்கிறது கோவையும் ஒன்று. இன்றைக்கி கோவை என்பது தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது ஒரு தொழில் வளர்ந்த நகரங்க. இன்றைக்கி பெங்களூர் மாதிரி ஐடி நகரம் கோவை. அப்போ நீங்கள் கோவையில் ஏன் கொண்டு வர தயங்குறீங்க? காரணம்,
இந்த வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க. எங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க, அப்பொழுது தான் நாங்கள் இந்த திட்டங்களை கொண்டு வருவோம். மதுரையில் ஒத்தக்கடையிலிருந்து திருமங்கலம் வரைக்குங்க, அது ஒரு வழித்தடம். இன்றைக்கி மதுரை வந்து கோயில் நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை, இன்றைக்கி புறநகர் பகுதியெல்லாம் மக்கள் தொகை சேர்த்தா 30 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்கன்றாங்க. இன்றைக்கி மதுரை முக்கியமான நகரம் தென் தமிழகத்தில். அங்கே வந்து ஒரு 10,000 கோடிக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த சிஸ்ட்ராங்கிற ஒரு அமைப்பு தான் இந்தியா முழுவதும் மெட்ரோவுக்கான அந்த இதெல்லாம் முன்னெடுக்கிறவங்க. அவங்க எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றிய அரசாங்கம் ஏன் முட்டுக்கட்டை போடுறீங்க? இப்போ இதே மதுரையில் எய்ம்ஸ் வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகிடுது, இது வரைக்கும் வரல, இன்னும் வந்து செங்கலாக தான் நிற்கிது. இப்போ இதே போன்று தான் மெட்ரோவை நீங்கள் சுருக்குறீங்க. அப்போ தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு நாங்கள் எந்த வகையிலையும் உதவி பண்ண மாட்டோம், அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் நாங்கள் உதவி பண்ணுவோம். அப்போ நீங்கள் எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்குங்க, எங்களுக்கு வாக்களிங்க. இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒன்றிய அரசாங்கம் சொல்கின்ற செய்தி என்பது என்னன்னா, தமிழகத்தில் பாஜக கூட்டணி வந்தால்தான் நலத்திட்டங்களை நாங்கள் எளிதாக கொண்டு வருவோம். திமுக ஆட்சி செஞ்சால் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிங்க. இப்போ இன்றைக்கி திமுகவுடைய தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் திட்டங்களை செய்வோம், அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்போ இதுதான் இப்போ இன்றைக்கி பாராளுமன்ற நிலைக்குழுவே இந்த விஷயத்தை வந்து எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெட்ரோவுக்கு கொடுத்துருக்கலான்னு மனோகர்லால்னு மினிஸ்டர் இருக்கார், அவர் தான் இந்த மெட்ரோ சம்மந்தப்பட்டதுக்கு ஒன்றிய அமைச்சர், அவர் கூட சமீபத்தில் வந்தார். ஏன்னா அடிக்கடி இன்றைக்கி ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. வாரம் ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். அரசு சார்ந்து வரலைன்னா கூட அவங்க கட்சி வேலையை பார்க்க வர்றாங்க. அப்போ அவரிடம் கேட்டது கூட அப்படி தான் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாலும் அந்த ஒன்றியத்துடைய அந்த பங்களிப்பு தரலை. இப்போ இது எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா, நீங்கள் வந்து நோ மெட்ரோ, நோ எய்ம்ஸ், எல்லாமே நீங்கள் எங்களுடைய ஒன்றிய அரசுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். ஒன்றிய அரசு கொள்கைகளான நீங்கள் மும்மொழி கொள்கை, கல்வி திட்டங்களை ஏற்றுக்கொள்வது, அல்லது எங்களுக்கே நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பது, இப்படி எல்லாத்தையும் எங்களை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் உங்களுக்கு எளிதாக கொடுப்போம். இப்போ பீகாரை பாருங்கள், பீகாருக்கு வந்து எத்தனை கோடிகள் வந்து இன்றைக்கி கொட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆந்திராவை பாருங்கள், ஆந்திராவுடைய தலைநகரத்தை நிர்மாணம் செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடியை இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க. இப்போ நீங்கள் திமுக தொடர்ச்சியாக ஆட்சி செய்தால் உங்களுக்கு மதுரையில் மெட்ரோ வராது, கோயம்புத்தூர்லேயும் வராது, எந்த ஊர்லேயும் வராது. நாங்கள் அங்கே நீங்கள் வந்து நீங்கள் ரோட்டில் தான் நீங்கள் போகணும் என்று திட்ட அறிக்கையை சரியாக சமர்ப்பித்து கொடுத்துருந்தா இந்நேரம் வந்திருக்கும். இவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த மாதிரியான ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறார் நயினார். என்ன தப்பாக கொடுத்துட்டாங்க? மக்கள் கருத்தை கேட்கல, மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிய அரசாங்கம் சொல்லணும்ல, என்ன தப்பா கொடுத்துட்டாங்க? அதான் அவங்க சொல்றாங்க. இப்ப இல்லன்னு சொல்லல, அவங்க ஒன்றிய சரியா சமர்ப்பிக்க சொல்றாங்க. ஒன்றிய அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப பாஜக சொல்றது மெட்ரோ ரயில் திட்டம் இல்லைன்னா சொல்ல, அந்த திட்ட அறிக்கையை சரி செய்து சரியானபடி தாக்கல் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அது மருமகள் உடைச்சா மண்குடம், பொன்குடம், மாமியார் உடைச்சா மண்குடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு இந்த வாதம். இதே வானதி சீனிவாசன் சட்டமன்றத்தில் கோவையில் ஏன் மெட்ரோ வரவில்லை என்று கேள்வி எழுப்பிய போது, அப்போது அவையில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் கோயம்புத்தூரோடு சேர்த்து மதுரைக்கும் அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன குறை இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் சரி பண்ண போகிறாங்க. அவங்க எதையுமே சொல்லலைங்க. நீங்கள் இப்போ இவங்க சொன்ன மாதிரி வந்து இதில் ஓட்டை இருக்குது, இதில் உடசல் இருக்குன்னா சொல்லலை. மக்கள் தொகை 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிறது கோயம்புத்தூர்லையும் மதுரையிலேருந்து தான் அவங்க சொன்னாங்க 2011 கணக்கு பிரகாரம். இன்றைக்கி என்ன, அதுவே தாண்டி 14 வருஷம் ஆயிடுச்சு. ஒன்று, இன்றைக்கி புறநகரில் கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் புறநகரில் மட்டுமே 20 லட்சம் பேர் இருக்காங்க. அதை கணக்கில் எடுக்கணும். அப்போ ஒன்றிய அரசு என்ன தப்பு நம்ம பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத சொன்னால் திருத்த மாட்டாங்களா? நீங்கள் வந்து சரியாக கொடுக்கல, அதை சரி பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சரி பண்ணுவதற்கு நீங்கள் ஆட்சிக்கு வரணுமா? இந்த திட்டத்தை சரி பண்ணுவதற்கு பாஜகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வந்தாதான் சரி பண்ணுவீங்களா? இரட்டை இன்ஜின் நல்லா இருக்குங்கிறாங்க. புரியல. ரெட்டை இன்ஜின் வந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க. ஏங்க ரெட்டை இன்ஜின் ஏற்கனவே 20 வருஷம் பீகாரில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பீகாருக்கு நீங்கள் போய் பாருங்க, பீகாருக்கு நீங்கள் உள்ளே போய் பாருங்க தெரியும். ஒரு மருத்துவமனை எப்படி இருக்குது, ஒரு கல்விக்கூடம் எப்படி இருக்குது,
ஒரு ரோடு வசதி எப்படி இருக்குது? அங்கே ரெட்டை என்ஜின் ஆட்சி தான் நடக்குது. கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் 10வது முறையாக இன்னைக்கு முதலமைச்சர், இன்னைக்கு பாஜகவோட ஆட்சியோடு இருக்கார். என்ன பண்ணிட்டாங்க நான் கேட்குறேன்? அங்கே ரெட்டை இன்ஜின் கிடையாதா? இப்போ ஒன்றுமே இல்லைங்க. கேட்கின்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன்றாங்க. நான் கேட்குறேன், இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து பேசினார்ல, நான் சின்ன வயசுலேருந்து தமிழ் கற்றுக்கல, உங்களுக்கு யார் கற்றுக்க வேணான்னு சொன்னாங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த 11 வருஷமாக நீங்கள் தமிழை பற்றி பேசுகிறீங்கல்ல, பிரதமர் ஆனதுக்கப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு போராடம்லாம் பேசுகிறீங்க. ஏன் இந்த 11 வருஷத்தில் ஒரு குறைந்தபட்சம் பேச்சு தமிழை கற்றுக்க மாட்டீங்களா நீங்கள்? குறைந்தபட்சம் எத்தனையோ பேர் வந்து 6 மாதத்தில் தமிழை கற்றுக்கலாம் பேசிலாம் இருக்காங்களே. குறைந்தபட்சம் ஒரு 11 வருடம் 11 வருஷம் கற்றுக்க மாட்டீங்களா? நீங்கள் எங்களை ஹிந்தி கற்றுக்கன்னு சொல்லி சொல்கிறீங்களே. குறைந்தபட்சம் ஒரு பேச்சு தமிழில் ஒரு 10 விழுக்காடு. அப்போ எவ்வளோ புரியுது? அப்போ இன்னொன்று கேட்குறேன், சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் ஒரு 25,000 பேர் கூட பேச மாட்டாங்க. அதுக்கு ஒதுக்கின்ற நிதியில் 10ல் 1 மடங்கு நீங்கள் தமிழுக்கு ஒதுக்கியிருக்கீங்களா? நியாயத்துக்கு வாங்க, ஏதாவது ஒரு பக்கம் நியாயம் பேசுங்க. அப்போ நீங்கள் எதுக்குமே பண்ணாமல் தமிழுக்கு நிதியும் ஒதுக்குறது இல்லை, தமிழையும் நீங்கள் கற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழ் மேலே ஆசைப்படுறேன், தமிழை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஈடுபாடு, சின்ன வயசில் கற்றுக்கொள்ள முடியவில்லையே, என் குஜராத்தில் தமிழை கற்றுக்க வேண்டியதானே? அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு குரலி வித்தையை நீங்கள் காமிக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பேச்சை பேசுகிறீங்க? இது எல்லாமே இது வந்து ஒரு மாய்மாலம் பண்ணுகின்ற அரசியல் தான். சரி, நான் கேட்குறேன், பீகாரில் போய் தமிழர்களை பீகாரிகளை தமிழர்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு வாய் கூசாமல் சொன்னீங்களே. ஒரிசாவில் போய் இங்கே இருக்கின்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, அவர்களெல்லாம் திருடர்கள்ங்கிற மாதிரி சொன்னீங்களே. அது எப்படிங்க பேச முடிந்தது? கோயம்புத்தூரில் வந்து அப்படியே நீங்கள் அப்படியே பேசுகிறீங்களே, இன்னும் பேசுவீங்க தேர்தல் நெருங்க. இந்த வாய்ஜாலத்தை, இந்த போலி பேச்சையெல்லாம் தமிழர்கள் நம்ப மாட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கும் தமிழுக்கும் வஞ்சித்துக்கிட்டே என்ன செய்கிறீங்க? தமிழை பாராட்டுற மாதிரி இருக்கீங்க. வஞ்சக புகழ்ச்சிங்க. ஏற்கனவே இங்கே வஞ்சக புகழ்ச்சியை பற்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே படிச்சுட்டோம் தமிழர்கள். நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த வஞ்சக புகழ்ச்சியை பற்றி வட இந்தியர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தமிழர்களுக்கு தெரியுன்ற. அதனால யாரும் நம்ம சிரிச்சுட்டு போயிடுவோம் அவர் பேசுகிறத பார்த்து. இது என்ன பார்ப்போம், கருத்துக்களை பார்க்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.